அண்மை செய்தி. சென்னை தலைமைச் செயலகத்தில் அமைச்சர் ராஜ்மோகன் அலுவலகம் வெளியே பெட்டிஷன் சிஸ்டம் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் நந்தினி இணைப்பில் இருக்கிறார். நந்தினி வணக்கம். தலைமைச் செயலகத்தில் தற்பொழுது பெட்டிஷன் சிஸ்டம் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பெட்டிஷன் சிஸ்டம் மூலம் பொதுமக்கள் என்னென்ன விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம்? மேலும் விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். பள்ளிக்கல்வி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அலுவலகம் வெளியே பெட்டிஷன் சிஸ்டம் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறது. மக்கள் மனுக்களை எளிதாகவும் விரைவாகவும் அளிக்க உதவக்கூடிய வகையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் அமைச்சர் ராஜ்மோகன் அலுவலகம் வெளியே பெட்டிஷன் சிஸ்டம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. மனுதாரர்கள் நேரடி டிஜிட்டல் முறையில் மனுக்களை பதிவு செய்ய முடிவதால் காத்திருப்பு நேரமும் நடைமுறை சிரமங்களும் குறையும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மக்களின் கோரிக்கைகள் விரைவாக சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு சென்றடைய இந்த முயற்சி பெரிதும் உதவும் வகையில் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அமைச்சர் அலுவலகம் தரப்பில் தகவல் என்பது தெரிவிக்கப்படுகிறது. இந்த பெட்டிஷன் சிஸ்டம் அறிமுகப்படுத்தியதற்கு பொதுமக்கள் பலரும் வரவேற்பு தெரிவித்து வருகிறார்கள். அந்த வகையில்தான் மக்கள் மனுக்களை எளிதாகவும் விரைவாகவும் அளிக்கக்கூடிய வகையில் இந்த பெட்டிஷன் சிஸ்டம் முதற்கட்டமாக அறிமுகம் செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி நந்தினி. அண்மை செய்தி. சென்னை தலைமைச் செயலகத்தில் அமைச்சர் ராஜ்மோகன் அலுவலகம் வெளியே பெட்டிஷன் சிஸ்டம் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் நந்தினி இணைப்பில் இருக்கிறார். நந்தினி வணக்கம். தலைமைச் செயலகத்தில் தற்பொழுது பெட்டிஷன் சிஸ்டம் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பெட்டிஷன் சிஸ்டம் மூலம் பொதுமக்கள் என்னென்ன விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம்? மேலும் விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். பள்ளிக்கல்வி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அலுவலகம் வெளியே பெட்டிஷன் சிஸ்டம் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறது. மக்கள் மனுக்களை எளிதாகவும் விரைவாகவும் அளிக்க உதவக்கூடிய வகையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் அமைச்சர் ராஜ்மோகன் அலுவலகம் வெளியே பெட்டிஷன் சிஸ்டம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. மனுதாரர்கள் நேரடி டிஜிட்டல் முறையில் மனுக்களை பதிவு செய்ய முடிவதால் காத்திருப்பு நேரமும் நடைமுறை சிரமங்களும் குறையும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மக்களின் கோரிக்கைகள் விரைவாக சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு சென்றடைய இந்த முயற்சி பெரிதும் உதவும் வகையில் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அமைச்சர் அலுவலகம் தரப்பில் தகவல் என்பது தெரிவிக்கப்படுகிறது. இந்த பெட்டிஷன் சிஸ்டம் அறிமுகப்படுத்தியதற்கு பொதுமக்கள் பலரும் வரவேற்பு தெரிவித்து வருகிறார்கள். அந்த வகையில்தான் மக்கள் மனுக்களை எளிதாகவும் விரைவாகவும் அளிக்கக்கூடிய வகையில் இந்த பெட்டிஷன் சிஸ்டம் முதற்கட்டமாக அறிமுகம் செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி நந்தினி.